Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு முத்த ஜவ்வரிசி வத்தல் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு இந்த கலரான ஜவ்வரிசி வத்தல் ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு கூழெல்லாம் காய்ச்ச வேண்டியது இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நார்மல் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நான் முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பின்னாலேயும் நம்ம உப்பு சேர்ப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் நம்ம வத்தல் பண்ணலாம். பாருங்கள், காலையில் 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்ணியை வடித்து விட்டுக்கோங்க. இது கூழ் மாதிரிலாம் இருக்காதுங்க, உதிரியாக தான் இருக்கும். இதில் இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே வத்தல் வடகம் செய்யல உப்பு அளவு கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா காஞ்ச பிறகு உங்களுக்கு உப்பு நல்லா தூக்கி கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கேன். ஸ்டீமர் பிளேட் தான் வேணும் இல்லைங்க, நம்ம நார்மல் பிளேட் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இட்லி தட்டிலையோ ஸ்டீமர் பிளேட்லையோ நல்ல எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வத்தல் ஒரே மாதிரி அளவில் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு சின்ன வளையல் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். நான் இந்த முறுக்கு பிழிகிற அச்சில் உள்ள அச்சை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை வச்சுக்கலாம். 2 டீஸ்பூனுங்கிறது கொஞ்சம் திக்காக வரும். உங்களுக்கு தின்னமாக வேணும், ரொம்ப மெல்லிஸாக வேணும்னா 1 டீஸ்பூன் கூட போதும். இதை நல்லா ஒன்று போல் பரத்தி விட்டுக்கணும். இப்போ அச்சை எடுத்துகிட்டு அந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிர்ந்து தான் போகுங்க. இதை நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்க போகிறோம். நான் கொஞ்சம் திக்காக பண்ணியிருந்தேன் இல்லையா, 2 டீஸ்பூன் வச்சு பண்ணியிருந்ததுனால ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வச்சு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷமே போதும். இப்போ கலர் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியோ இல்லை பீட்ரூட் சாறு கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துப்பீங்கன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சொட்டு போல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஊறின ஜவ்வரிசியாக இருந்தால் கூட உங்களுக்கு உதிரியாக தான் இருக்கும். நமக்கு அந்த கூழ் மாதிரியெல்லாம் இருக்காது. வேக வச்சு எடுக்கையில் தான் அந்த பதம் செட் ஆகும். 7 நிமிஷம் வெந்திருக்கு. இதை எடுத்து வச்சிடலாம். இதை உடனே பிளேட்லேருந்து எடுக்கக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் அது ஆறணும். 5 நிமிஷம் அந்த சூடு தண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சட்டாப்பை தோசை திருப்பியை வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்த ஈடு வைக்கிறதுக்கு முன்னாலேயே எண்ணெய் தடவிக்கணும். அதுவும் வாசனை இல்லாத எண்ணெயாக தடவிக்கோங்க. வாசனை உள்ள எண்ணெய் தடவுனா நமக்கு வத்தல் அந்த ஸ்மெல்லு தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் வச்சிங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும். இது நிழல்லே ஒரு 4 நாள் கூட வச்சு எடுக்கலாம். ஆனால் வெயிலில் வச்சு எடுத்தால் தான் அந்த கடுகடுப்பு இல்லாமல் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். எந்த மாதிரி காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம பொரிச்சு பார்த்துடலாம்.
நல்ல புசு புசுன்னு பொரிஞ்சு வரும். நடுவில் எந்த விதமான கடுகடுப்பும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அளவுகளோடு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அச்சாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன சின்ன வளையல் வச்சு சின்ன சின்னதாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நேச்சுரலாக பீட்ரூட் சாறு இந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்து கொடுக்கையில் பிள்ளைங்களுக்கு கெடுதலும் இல்லை, விரும்பியே சாப்பிடுவாங்க கலர்டராக சாப்பிடையில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.